அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பற்றியான அனைத்து தகவல்களையும் ஆதாரத்துடன் புகழேந்தி அவர்கள் வெளியிட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. கூவத்தூரில் நடைபெற்றது என்ன என்பதை ஆதாரத்துடன் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் செய்து வருகிறோம். அதற்கு பிறகு அதிமுகவின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கலாமா என்பதை அதிமுகவின் தொண்டர்களும் தமிழக மக்களும் முடிவு எடுக்கட்டும் என்று ஏவி ராஜு அவர்கள் கூறியதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்களும் புகழேந்தி அவர்களும் தெரிவித்துள்ளார். கூவத்தூரில் நடைபெற்றது என்ன என்பதை ஆதாரத்துடன் விளக்கும் விதமாக பேட்டி ஒன்றும் அளித்துள்ளார். கிட்டத்தட்ட கூவத்தூரில் நடந்தது என்ன, எப்படி முதல்வராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார், சசிகலா அவர்கள் எதற்காக எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக இருக்க வேண்டும் என்று கூறியது எதற்காக, அனைத்து அதிமுகவின் எம்எல்ஏக்களுக்கு பேசப்பட்டது, மேலும் அவர்களது சலுகைகளை பூர்த்தி செய்தது அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி தான். கிட்டத்தட்ட 75 லட்சம் 14 நாட்கள் ஒதுக்கப்பட்டதும் தற்பொழுது வெளியாகின்ற உண்மைகள் அனைத்திற்கும் ஆதாரங்கள் இருக்கிறது என்று ஏவி ராஜு அவர்கள் கூறி எடப்பாடி பழனிசாமி மீதே வழக்கு பதிவும் செய்திருக்கிறார். அவதூறு பரப்பும் விதமாக நாங்கள் கூறவில்லை, உண்மைகள் இருக்கக்கூடிய ஆதாரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்கிறோம் என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்துள்ளார். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். தற்பொழுதுதான் தேமுதிக பாமக போன்ற இரு கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் இந்த கூட்டம் தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு வழிவகுக்குமா அல்லது ஆடியோவோ வீடியோவோ வெளியிடும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியின் வாழ்க்கையே முடியுமா, அரசியலின் வாழ்க்கைக்கு அத்தியாயத்தை இந்த வீடியோ மூலமாக அவரது வாழ்க்கை முடியுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே பல சர்ச்சைக்குள்ளான அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூவத்தூரில் நடந்தது என்ன என்பதை பற்றி விரைவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக புகழேந்தி அவர்கள் வீடியோ மூலமாக ஆதாரத்துடன் வெளியிடுவதாக கூறியுள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.